இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் செலவுகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்டிப்பா இவங்க அக்கறை அப்படின்றத கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி ராசிநாதன் பலமா இருக்கார். லாபஸ்தானத்துல வலுத்து குரு பார்வையில இருக்கிறது சிறப்பு தான். ஆயினும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும். ஆனா பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. ரெண்டாவது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை. உச்ச சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது நாள் வரைக்கும் இருந்த மன அழுத்தங்கள் குறையும், நன்மைகள் நடக்கும். ஆனா எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு, எதிர்பாராத பிரச்சனையும் உண்டு. ரெண்டுமே கலந்த ஒரு கலவையை அவனுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால வந்து நல்லது நடந்தாலும் சரி, கெட்ட நடந்தாலும் சரி, பெருசா அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் ராசியை பார்க்கலாம், கொஞ்சம் முன்கோவம் சற்று அதிகமா இருக்கும். தைரியம் துணிச்சல் சற்று மிகையாகவே இருக்கும். கொஞ்சம் வந்து கோவத்தை குறைச்சிக்கங்க, வேகத்தை குறைச்சிங்க, வேகமா செயல்படுங்க. அடுத்து கன்னியாராசிக்காரன். கன்னியாராசிக்காரனை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். பொதுவா புதன் வந்து 6ல மறைந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாது. கடன் சார்ந்த விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வேலை தொந்தரவுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது உங்களை விட உங்களுடைய எதிரியுடைய கைகள் கண்டிப்பா ஓங்கி இருக்கும். கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா கன்னிக்கு இந்த காலகட்டம் இருக்கு. என்னதான் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற இருந்தாலும் சனியோட சேர்ந்து சிறப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலும் சரிங்க, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானம் கண்டிப்பா கடைபிடிக்கிறது சிறப்பா இருக்கும். அடுத்த பதில மீதி 2 ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.